டே 10ஓட சமையல் வந்து கேப்சிகம் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, புளியஞ்சாதம், தயிர் சாதம், ஊறுகாய். காத்தால வந்து நீங்கள் ஷார்ட்டில் வந்து இந்த ரவா உப்மா, ரவா கிச்சடி இதையும் பார்த்துருப்பேன். இதுதான் இன்றைய போஜனத்தோட டே 10ஓட சமையல். இதெல்லாம் மக்களே வணக்கம், நமஸ்காரம். வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். இன்னைக்கு மகாலயபக்ஷ டே 10ஓட சமையல் தான் என்னன்னு பார்க்க போறேன். இன்னைக்கு காத்தாலே ஷார்ட்ஸ் வந்திருக்கோம். அதாவதுப்பா பூசணிக்காய், வாழைக்காய் இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கிறோமா, அது அப்படியே என்னதான் இருந்தாலும் அப்படியே மீண்டு போயிடுறது. ஸோ அதில் நம்ம வெரைட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து வெரைட்டியாக கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேவா? பட் மோஸ்ட்லி பூசணிக்காயோட வெரைட்டி நிறையா இருக்கு. ஏன்னா ஒரு பாதி கீத்தும் கொடுக்க மாட்டேங்கிறாங்கெல்லாம். ஸோ ஒரு குட்டி பூசணிக்காய் வாங்கினா அது எத்தனை நாள் வச்சுக்கிறது? அதனால ஒரு நாள் பூசணிக்காய் வெரைட்டியா போட்டுன்னு இருக்கேன். நீங்க அதுக்கெல்லாமும் சப்போர்ட் பண்றேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ கைஸ். லாங் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்கேன், கண்டிப்பா போடுறேன்ப்பா இனிமே. ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைம் பத்த மாட்டேங்கிறது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு சுவாமிக்கு பண்ணிட்டு என்னால் அது கொடுக்க முடிய மாட்டேங்கிறது. ஆனால் டெஃபினட்டாக இனிமேல் வந்து நிறைய நான் என்ன ஆற்றுல டெய்லி சமைக்கிறேனோ அது வந்து மேக்ஸிமம் நான் வந்து ஒரு லாங் வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன் 100%. ஏன்னா உங்களை வந்து இந்த நீங்கள்லாம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறதுனால தானே நம்மளோட சேனல் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ அதனால கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு லாங் வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதுவும் எஸ்பெஷலி வத்த குழம்பு வெரைட்டிலாம் கேட்டிருக்கா. நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்க. வத்த குழம்பு வந்து ஒன்று போட்டிருக்கேன். இனிமேல் நான் எந்த வத்த குழம்பு பண்ணாலும் அது செப்பரேட்டாக லாங் வீடியோ போடுறேன். அந்த பிளேலிஸ்ட்டில் வத்த குழம்பு பிளேலிஸ்ட்டில் போடுறேன். அதே மாதிரி இனிமேல் ஃபியூச்சர்லையும் நான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் இப்போ இன்னும் என்ன சொல்லணும்னா, நிறைய புள்ள குழந்தைகள் எல்லாம் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது மாற்றம் ஒன்றே மாறாததுப்பா. பசங்கள்லாம் நிறைய சமைக்க ஆரம்பிச்சா பசங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு சமைக்கிறதுக்கு. அவளுக்குலாம் ஃபட்ஃபடால் வேணும். ஃபேமிலியோட ஒய்ஃப் குழந்தைகளோட இருக்கும்போது சீக்கிரம் சமைச்சிட்டு போனோம். இப்போ வந்து ஒய்ஃபும் சமைக்கிறா, புள்ள ஹஸ்பண்டும் சமைக்கிறா. ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம், மாற்றம் ஒன்றும் மாறாதது. அந்த காலத்துல தெரியல. அதுல இன்னொன்னு சொல்லிக்க விரும்புறேன். எல்லாருமே அப்படி இருக்க மாட்டா. சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒருத்தரை பார்த்து நம்ம வந்து ஒருத்தர் கம்பேரும் பண்ணிக்க கூடாது. அவ பண்றாளே நீங்க பண்ணுவோம் அப்படின்னு ஃபேமிலியில சண்டையும் போட்டுக்காதீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். இதெல்லாம் நான் கத்துண்ட பாடம். எங்காத்துல எல்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆம்பளை எல்லாம் இந்த டம்ளர் எடுத்து இந்த டம்ளர் வச்சு நான் பார்த்து சரித்திரம் இல்லை. ஆனா நான் இப்போ எங்காத்துக்கார் வந்து வேற. எங்காத்துக்காருக்கு சமைக்க தெரியாது. ரசம் வைப்பார். நான் கல்யாணம் ஆன கூட வரும்போது ரசம் மட்டும் வைப்பார், சாதம் வைப்பார். அவருக்கு சமைக்க தெரியாது. ஆனா அவருக்கு காஃபி போடுறதுலாம் இன்ட்ரெஸ்ட். அப்பெல்லாம் பயமா இருக்கும். கல்யாணம் ஆன புதுசுல எல்லாம் நான் காஃபி போடுறேன் அப்படிங்கும்போது ஐயோ மாமியார் என்ன சொல்லுவாளோ, பாக்குறவா என்ன சொல்லுவாளோ, புருஷால வந்து நம்ம வந்து சமைக்க சொல்றோம். ஏன்னா எங்காத்துல ஆம்பளை பண்ணி சித்தப்பாவோ பெரியப்பாவோ அண்ணன் தம்பியோ யாரு பண்ணியும் நான் பார்த்தது கிடையாது என்னோட லைஃப்ல. இவர் கல்யாணம் ஆனப்போ வந்து ரசம் வைக்கிறேன், சாதம் வைப்பார். இது ரெண்டும் கண்டிப்பா பண்ணுவார், மற்றது பண்ண தெரியாது. அப்போ வந்து பயமா இருக்கும். அப்புறம் காலப்போக்குல ஆக ஆக இப்ப வந்து 2 பேரும் அப்படிங்கிற இதுக்கு வந்துருத்தோம் காலம். அப்போ வந்து நிறைய பேர் அதுல வந்து நீ பண்ண மாட்டேங்கிற. நிறைய பேர் என்ன சொல்ற அப்படின்னா, அவங்க அம்மா வளர்த்தினது தப்பு அப்படின்லாம் சொல்லி என் காதுலயும் நான் கேட்டிருக்கேன். பட் அப்படி சொல்லாதீங்க. அந்த காலத்துல அம்மாமார்கள் வளர்த்தினா, இப்போ அந்த குழந்தைகள், அந்த பசங்க, அந்த புருஷா எல்லாரும் மாறுவா. காலம் மாத்தும், எல்லாத்தையும் மாத்தும் காலம். இப்போ இந்த துரும்பு எடுத்து இந்த துரும்பு வைக்கல அப்படின்னு அம்மாமார்களும் சொல்லாதீங்க. ஏன்னா அவ குடும்பத்துக்கு அவ ஹாப்பியா சந்தோஷமா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ஜாய் பண்றாளா, விட்டுடுங்க. நம்ம புள்ள மாறி இருக்கான்னு சந்தோஷப்படுங்க. ஏன் பொண்டாட்டி வந்த உடனே மாத்திட்டான்னு அப்படியும் திங்க் பண்ணாதீங்க. இதுல நிறைய இருக்குப்பா. நம்ம உணர்ந்து பரவாயில்ல, நம்ம குழந்தை நன்னா இருக்கான், 2 பேரும் சந்தோஷமா இருக்காளா அப்படின்னு நம்ம அப்படிதான் திங்க் பண்ணணும். இப்பவும் சில ஆம்பளை பசங்க பண்ணும், சில ஆம்பளை பசங்க பண்ணாது. அது அவாவோட ஃபேமிலி சுச்சுவேஷன், அவாவோட சர்க்கம்ஸ்டன்ஸை பொறுத்துதான். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் காப்பியும் படாதீங்க. ஸோ இதெல்லாம் நான் வந்து கடந்து வந்திருக்கேன். இப்போ எங்க ஆத்துக்காருக்கு பண்ணாலும் ஆமா அப்படின்னு எனக்கே அந்த தைரியம் வந்துடும். ஆமா, ஏன்னா நான் சொல்லலை, என்னோட கம்பல்ல என்னோட ஹஸ்பண்ட் பண்ணல. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவருக்கு பேஷண்ட் இருக்கு, அவரு பண்றாரு. நான் என்னைக்குமே நான் வந்து எப்படின்னா ரொம்ப கொஞ்சம் கெட்டவன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி அப்படின்னு சொன்னேன்னா, கிச்சன்ல எல்லாம் வந்து நான் பண்ணினா நான் மட்டும்தான் பண்ணணும். என் கூட யாரும் இருக்க சரிப்படாது எனக்கு. அது வந்து அது மைண்ட் செட், என்னோட மைண்ட் செட் பயங்கரம். அதே மாதிரி இப்பெல்லாம் நான் என்ன கத்துன்னு இருக்கேன் அப்படின்னா, ஒருத்தரோட கிச்சனுக்கு போக கூடாது.
அவ பாவம் கஷ்டப்படுறா, நம்ம போறோம், பட் அதை அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அதனால வந்து போனோம்னு வச்சுக்கோங்க, குக்கிங் அவ டிஃபரன்ஸா இருக்கும். இப்போ இன்னொருத்தர் குக்கிங் வேற மாதிரி. இப்ப என் பொண்ணே சமைச்சா கூட அவ ஆத்துக்கா, ஏன்னா அவ ஆத்துக்காருக்கு அவ பண்றதுதான் பிடிக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்ல. சோ அதனால நான் ஒண்ணு கத்துட்டேன், ஒருத்தராத்துக்கு போனா கூட கிச்சன்ல போய் நான் பண்றேன் நீ பண்றேன்னு செய்யக்கூடாது. ஏன்னா அதுல நிறைய அனுபவங்கள், கசப்பான அனுபவங்கள் நிறைய ஏற்பட்டு இருக்கு. அதனால கிச்சனுக்கு போக மாட்டேன். அதே மாதிரி எங்க ஆத்துக்கார் கிச்சனுக்குள்ள வந்தா நான் வெளியில போயிடுவேன், நான் கிச்சனுக்குள்ள வந்தேன்னா எங்க ஆத்துக்கார் வெளியில போயிடுவார். இது வந்து கொஞ்சம் இன்னைக்கு ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சிம்பிளான சமையல், அதனால உங்களுக்கு வந்து இந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கற மாதிரி இருந்தது. வேற என்ன சிம்பிளா புளியஞ்சாதம், தயிர் சாதம், வெள்ளரிக்காய், அதுவும் தயிர் பச்சடி நீங்க எப்படி கொடுத்தாலும் சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்காய் போட மாட்டேன், எனக்கு தேங்காய் அவ்வளவா பிடிக்காது தயிர் பச்சடியில. ஸோ அது பண்ணுவேன், சாலட்ஸ் பண்ணிப்பேன். நீங்க எல்லாம் நம்ம சேனல்ல பார்த்துருப்பேன். ஸோ தேங்க்யூ பை தேங்க்யூ ஸோ மச். நீங்க நிறைய பேர் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்றீங்க. கண்டிப்பா உங்களோட நீங்கெல்லாம் கொடுக்குற ஆதரவுனாலதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். கண்டிப்பா நான் இனிமேல் லாங் வீடியோ போடுறேன். என்னோட டைம் வந்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ணி நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ பை. இப்போ இனிமேல் ரெசிபிஸ் வரும், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ பை. சுட சுட சாதம் வச்சுட்டாச்சு. இன்னைக்கு சிம்பிளான சமையல், புளியஞ்சாதம், தயிர் சாதம், வெள்ளரிக்காய், தயிர் பச்சடி, இதுதான் நீங்க பார்க்க போறேன். இந்த புளிக்காய்ச்சல் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு, இதோட டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். இது சூடு, அந்த சாதத்தை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து புளியஞ்சாதம், தயிர் சாதம், வெள்ளரிக்காய், கொஞ்சம் கேப்சிகம், கொஞ்சம் பூசணிக்காய் எல்லாம் போட்டு ஒரு தயிர் பச்சடி மாதிரி பண்ணிடலாம். வந்து வெள்ளரிக்காய், கேப்சிகம், கொத்தமல்லி இதை மட்டும் போட்டு, எனக்கு இந்த கோசமல்லி, வெள்ளரிக்காய், தயிர் பச்சடி இதெல்லாம் வந்து எனக்கு டெய்லி சாப்பிட்டாலும் அழுக்காதுப்பா. தயிரெல்லாம் வந்து குட் ஃபார் கட் ஹெல்த்துக்கு, ரொம்ப நல்லது. ஸோ அதனால இன்னைக்கு சிம்பிளான சமையல். தயிர் விட்டுண்டாச்சு, கொஞ்சம் உப்பு. இப்போ பாருங்க, புளிக்காய்ச்சல் நல்லா புளியஞ்சாதான் பிசைஞ்சாச்சு, சூப்பராக பிசைஞ்சாச்சு. இந்த புளிக்காய்ச்சலும், இந்த புளிக்காய்ச்சல் இது வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்ப்பா, நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்கு. ஸோ புளியஞ்சாதம், இது வந்து வெள்ளரிக்காய், கேப்சிகம், தயிர் பச்சடி, வெறும் கடுகை மட்டும் தாளிச்சிருக்கேன். இது தயிர், நல்ல தயிர் சாதம் பிசைஞ்சாச்சு. இன்னேத்து போஜனமோட சிம்பிளான சமையல் தான் இந்த சமையல் இன்னைக்கு. ஸோ போஜனத்துக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன்ப்பா. தேங்க்யூ கை, தேங்க்யூ ஸோ மச். அதாவது இப்போ வந்து ரெசிபிஸ் எல்லாம் பார்த்தேன் இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால உங்களுக்கு பேசுறேன். சில பேருக்கு இந்த மாதிரி பேசினா பிடிக்க மாட்டேங்கிறது. ஸோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்மளோட வந்து நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஏன் அப்படி நான் இதை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இப்போ 2 நாள் முன்னாடி, ஒரு 3 நாள் முன்னாடி எங்க ஆத்துக்காருக்கு இது நிஜமா நடந்தது. இப்போ நீங்க இன்ட்ரோல பார்த்துருப்பேன் என்ன சொன்னேன் அப்படின்னு. அதே மாதிரி இது கொஞ்சம் லென்த்தியா இருக்கு. நான் இதை முடிக்கும் போது இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு முடிச்சிடலாம் டக்குன்னு இது தோணிட்டு, சரி ஷேர் பண்ணிக்கலாமே, ஒரு குட் திங்ஸை ஷேர் பண்ணினா தப்பு கிடையாது. இது உங்களுக்கு பிடிக்கல, சில பேருக்கு கான்ட்ரவர்சியா இருந்தது, சில பேருக்கு சரிப்படலை அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது 4 நாள் முன்னாடி எங்க அத்துக்கார் வெளியில போயிட்டு ஆட்டோல வந்தார். அப்ப ஆட்டோல வந்து அவர் வந்து இஸ்லாமிய சகோதரர், அவர் ஓகேவா, டிரைவர் வந்து இஸ்லாமிய சகோதரர். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் ஏதோ பேசிட்டே வந்திருக்கார். நான் ஜென்ரலா எனக்கு கொஞ்சம் பயம். எங்க ஆத்துக்கார் பாலிடிக்ஸ்லாம் நிறைய ஏதாவது பேசுவார். நான் சொன்னேன், வெளியில எல்லாம் போனா பாலிடிக்ஸ்லாம் பேசாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஜென்ரலா, ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயம் ஜாஸ்தி. அப்போ வந்து அவர் வந்து இஸ்லாமிய சகோதரர் என்ன கேட்டார்னா, அவாத்துல ஏதோ ப்ராப்ளமா, ஓகே, இப்பதான் அவ தம்பிக்கு கல்யாணம் ஆச்சான். கல்யாணம் ஆனவுடனே இந்த மாதிரி தம்பி பொண்டாட்டி வந்தோடனே தம்பி மாறிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ ஃபேமிலியில தம்பிக்கு கல்யாணம் இருக்கு, கல்யாணம் ஆனவுடனே அவ வந்தோடனே தம்பி பொண்டாட்டி வந்தோடனே மாத்திட்டா தம்பிய அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பயும் எங்க அத்துக்கார் வந்து பேசல, அமைதியா தான் இருந்திருக்காரு. அப்புறம் அவர் இஸ்லாமிய சகோதரர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நீங்க என்ன சொல்றீங்க சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. இது வந்து கன்னடா கான்வர்சேஷன், அவ வந்து கன்னடா கான்வர்சேஷன், நான் அதை உங்களுக்கு தமிழ்ல பண்றேன். அவர் வந்து ஒன்னே சொல்லியிருக்காரு, எங்க அத்துக்கார் வந்து, ஏன்பா நீ வந்து வந்த பொண்ண சொல்ற, 25 வருஷமா அண்ணனோட தம்பி வந்து அண்ணனோட தானே வாழ்ந்தான், அம்மா அப்பா அண்ணன், அதாவது அவ ஃபேமிலிலையும் அவ அப்பா அம்மா எல்லாரும் அந்த பொண்ணு மேல பிளேம் பண்ணியிருக்கான். இது வந்து என்ன சொல்றது அப்படின்னா,
இப்ப நிறைய இடத்துல இப்ப நம்ம நீயா நானா பாக்குறோம், ஜீ தமிழ்ல பாக்குறோம், எல்லாரும் பொண்களை வந்து சொல்றோம் அப்படின்னு சொல்றா இல்ல. அந்த மாதிரி அவ எல்லாரும் பொண்ணை சொல்லியிருக்கா, அந்த பொண்ணை சொல்லியிருக்கா தம்பி பொண்டாட்டிய. அப்ப எங்க ஆத்துக்கார் சொன்னாரு, நீங்க ஏன் வந்து அந்த பொண்ணை சொல்றேன், அவ இப்பதானே கல்யாணம் ஆகி வந்திருக்கா, அவ நம்ம குடும்பத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இட் வில் டேக் டைம் இல்லையா. ஒரு பிறந்தாத்துல இருந்து விட்டு ஒருத்தர் வீட்டுக்கு வந்து அதுக்கு அந்த வழக்கத்துக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். சோ உங்க கூட தம்பி வளர்ந்தான் 25 வருஷமா, அவனுக்கு அந்த அறிவு இல்லையே, நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம் அவர்கிட்ட. அப்ப அவர் வந்து கரெக்ட் சார் நீங்க சொன்னது, நீங்க வந்து எனக்கு நல்ல வேளை நான் உங்ககிட்ட பேசினேன், நல்ல புத்தியை கொடுத்தேன் எனக்கு. சோ நான் வந்து போய் நான் அந்த பொண்ணுகிட்டயே மன்னிப்பு கேட்கிறேன். ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப். ஒரு 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 புருஷாலாம் வந்து மனசார மன்னிப்பு கேட்கறதுங்கிறது வந்து பெரிய ஈகோலாம் விட்டுட்டு மன்னிப்பு கேட்கறதுங்கிறது வந்து பெரிய விஷயம். நான் போய் எங்க அப்பா அம்மா கிட்டயும் நான் சொல்றேன். சோ இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ஃபேமிலியில எல்லாருமே வந்து நானும் நிறைய பார்த்திருக்கேன், நானும் நிறைய அனுபவிச்சிருக்கேன். எல்லாருமே பட்டு பட்டுன்னு பேசாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தான் கர்மா. நான் வந்து இது வந்து திருப்பி கொஞ்சம் லென்த்தியா போகும். கர்மாவை சேர்த்திக்க கூடாது. எவ்வளோக்கு உங்களுக்கு பிடிக்கலையா ஜஸ்ட் அந்த இடத்துல சைலண்டா இருக்கும். ஒரு பொண்ணை வந்து ஒரு பிறந்தாத்துல இருந்து வந்து ஒரு புக்காத்துல வாழும்போது ஒரு மாமியார் புரிஞ்சுக்கணும், ஒரு மாமனார் புரிஞ்சுக்கணும். நமக்கு இப்ப சில பொண்களும் சரி, நான் பொண்களுக்கும் சொல்றேன் பிள்ளைக்கும் சொல்றேன், நியாயமா திங்க் பண்ணி எல்லாருமே ஒண்ணு. ஒரு ஃபேமிலியில வந்து ஒருத்தர் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதுப்பா. மாமியார் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாது, மாமனார் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாது, புள்ள மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாது, மாட்டு பொண்ணு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாது. பொண்ணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், புள்ளையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்பா அம்மா யாரெல்லாம் வீட்டுல இருக்காலோ அவளோட சுபாவம் இப்படிதான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட செட் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு இதுதான். இந்த மாதிரி பல இடத்துல பல குடும்பத்திலயும் நடக்கிறது. நானும் அதை கடந்துதான் வந்திருக்கேன், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் நம்மளோட மெச்சூரிட்டி, அதாவது வயசாக இப்பெல்லாம் வந்து வயசாகிறதுங்கிறதோட 80 வயசுக்காராலும் அப்படிதான் ஒரு அவாவா சுகமா இருக்கணும்னு நினைக்கிறான். 80 இயர்ஸ் ஆச்சுன்னா கூட அவளுக்கு அனுபவம் ஜாஸ்தின்னு சொல்றா. பட் எனக்கு தெரிஞ்ச அனுபவம் நிறைய இருக்கா இல்லையான்னா தெரியாது. 80 வயசுக்காராளுக்கும் பிடிவாதம் இருக்கு, 5 வயசு குழந்தைக்கும் பிடிவாதம் இருக்கு, என்ன மாதிரி எனக்கும் பிடிவாதம் இருக்கு. அந்த மாதிரி எல்லா ஏஜ்லயும் எவ்ரிபடி ஹேவ் பிளஸ் அண்ட் மைனஸ். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னா நிறைய இருக்குப்பா. ஹஸ்பண்ட் கிட்ட ஒய்ஃப் பிடிக்காது, ஒய்ஃப் கிட்ட ஹஸ்பண்ட் பிடிக்காது. பட் அதெல்லாம் சகிச்சுண்டு விட்டு கொடுத்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். நீ இதுல விட்டு கொடுக்குறியா, ஓகே நான் இதுல விட்டு கொடுக்குறேன். உடனே எடுத்தோடனே கட் அண்ட் டிலீட், கண்ட்ரோல் ஆல் டிலீட் மாதிரி கம்ப்யூட்டர் மாதிரி நம்ம கொடுக்க முடியாது. ஒரு ஃபேமிலினா எல்லாமே இருக்கும். அதை அனுசரிச்சு நம்ம கொடுத்த பகவான் கொடுத்த வாழ்க்கை இது. அந்த வாழ்க்கையை ஹாப்பியா சந்தோஷமா நம்ம வந்து லீட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். இதுதான் என்னோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நிஜமாவே நடந்தது. நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணேன். சூப்பர்ப்பா நீ சொன்னது. ஏன்னா நான் வந்து காசிப் பேச மாட்டேன். இப்ப யாராவது பத்தி சொன்னாலும் வேண்டாம்ப்பா அவளை பத்தி நீ ஏன் சொல்ற, இப்ப நானே சொல்லுவேன், என்ன புரிஞ்சுக்கலன்னா என்ன சுத்தி இருக்கிறவா புரிஞ்சுக்கல என்ன பத்தினா அதுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ண முடியும், ஒன்னும் பண்ண முடியாது. என்ன சொல்லவே இல்லை அந்த இடத்துல. என்ன புரிஞ்சுக்கோ எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கேன்ப்பா நானு என்னை பத்தி. ஏன்னா அப்பெல்லாம் நான் ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடுவேன். ஆனா வருத்தப்படுவோம், எல்லாருக்குமே வருத்தம் உண்டு, கவலை உண்டு. பட் அதையே நினைச்சுண்டு ஒரு ஃபேமிலியை வந்து ரன் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால எல்லாரும் விட்டு கொடுங்க, ஹாப்பியா இருங்கோ, சந்தோஷமா இருங்கோ, ஒருத்தர் மேல ஒருத்தர் பிளேம் பண்ணாதீங்க, காசிப் பண்ணாதீங்க, அவளோட சுபாவம் அப்படிதான் அப்படின்னு அமைதியா போங்க. இதெல்லாம் தான் என் குருநாதர் கிட்ட இருந்து அச்சாரியால் அம்பாள் கிட்ட இருந்து கத்துண்டது. நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு நம்ம அமைதியா போனோம். பிடிக்கலன்னா நவுந்துக்கணுமே தவிர அப்படி அடுத்தவா மேல வன்மத்தை கொட்டக்கூடாது. இப்ப அந்த பொண்ணு மேல நம்ம சொல்லிட்டோம் ஈஸியா, அந்த பொண்ணுகிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டா அப்படின்னு நமக்கு தெரியும். சோ நம்ம 4 செவத்தை பார்க்கணும். நம்ம என்ன பண்றோம், ஒரு செவத்தை யாருக்கு சுகமா, தம்பினா தம்பி, அண்ணன்னா அண்ணன், வந்த பொண்ணையோ அம்மா அப்பானா அம்மா அப்பா அவளை மட்டும்தான் பாக்குறோம். மாமனார் மாமியார்னா மாமனார் அவ எல்லாரும் சொல்றா மாமனார் மாமியார்லாம் கடந்து வந்திருக்கேன்னு. பட் எல்லா இடத்துலயும் எல்லாம் நடக்கிறது திருப்பி அதே தான் ரொட்டீனா இருக்கு. வீட்டுக்கு வீடு வாசப்படியா இருக்கு. ஸோ இதெல்லாம் வன்மம் வேண்டாம். இது ஒரு ஜஸ்ட் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ யாரையும் பிளேம் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு நம்ம ஜாலியா ஹாப்பியா லைஃபை லீட் பண்ணலாம். இதுதான் சொல்ல வந்தேன். இது இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளான சமையல் சொல்லிட்டு இன்னைக்கு லாங்கா எடுத்து. ஸோ இந்த போஜனம் சேனலுக்கு நேற்று டே மகாலய பட்ச சமையல் பார்த்துருப்பேன். சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.